வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது த டெவில்ஸ் மவுத் அப்படின்ற இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு ஷார்க் அட்டாக் சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எக்கு தப்பா ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிறாங்க அப்படின்ற தீம்ல தான் அந்த கதை போகுது. ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் தாய்லாண்டில் இருக்கக்கூடிய கேவ்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. அந்த கேவ்ஸை நார்மலான ஒரு வேலை சுற்றி பார்க்க முடியும், பட் இருந்தாலும் நாங்கள் தலைகீழ தான் குதிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிஸ்கியான பாத்தில் அதை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போக ஒரு ஆபத்தான குகைக்குள்ளே போகிறாங்க. அங்கே இன்ஃபேக்ட் மனுஷங்களோட எலும்புகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கதையெல்லாம் கேள்விப்படுறாங்க. அந்த குகைக்குள்ளே போயிட்டு இவங்களால வெளியே வரதுக்கு வழியே தெரியல. இது பத்தாததுக்கு அங்கே பசியோட ஒரு சுறா மீனும் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேங்குக்கு என்ன ஆகுது, யார் சர்வைவ் ஆனா அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போகக்கூடிய அட்வென்ச்சர் ட்ரிப், அதில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரியான தீம்லேயே ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த படமும் அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான். ஆனால் என்ன, இந்த படத்தில் ரெண்டு வித்தியாசமான சேலஞ்சஸை காட்டியிருப்பாங்க. ஒன்று, அந்த குகையிலேருந்து வெளியே வரதுக்கான அந்த வழியை கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த சுறா கிட்டேருந்து தப்பிக்கிறதுன்ற மாதிரி. அந்த ஷார்க் அட்டாக் சீனு, கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய மரணங்கள் அண்ட் அந்த குகையை காட்சிப்படுத்துகிற விதம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில த்ரில் மூமெண்ட்ஸ் அப்படின்றது இன்ஃபேக்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பெருசாக போர் அடிக்காமல் போகக்கூடிய ஒரு படம். அதுவும் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரத்தில் முடியக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வேலை தான் முடிச்சிருப்பாங்க. ஓவரால் அந்த ப்ரெடிக்டபிலிட்டி அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான நெகட்டிவாக பார்க்குறேன். மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிசயமாக இதில் பெருசாக அடல்ட் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் இல்லை. மைல்டான கோரினஸ் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.